டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024 மே 1 நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா இந்த சனி பெயர்ச்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசியினருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆறுதலை தரக்கூடிய, உண்மையிலேயே வெற்றிகளை தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது. இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். மகர ராசிக்கு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். 1 மே 2024 உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி 7.5 சனி பிடியில் நீங்கள் அவஸ்தைப்பட்டுட்டீங்க. இந்த கரும்பு மிஷினுக்குள்ளார விடுறது மாதிரி தான் பிழிஞ்சு எடுத்துருக்கோம் உங்களை. இந்நேரத்துக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளார போட்ட துணி மாதிரி தான். ஆனால் இப்போ நீங்கள் பளிச்சுன்னு வெளியேற போகிறீங்க. இந்த விளம்பரத்திலலாம் காட்டுவாங்க இல்லையா, சர்ஃபு ரின்லலாம் காட்டுற மாதிரி இப்போ நீங்கள் பளிச்சுன்னு முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரகாசமான காலகட்டத்தை குரு பகவான் உருவாக்க போகிறார். காரணம் என்ன? குரு உங்களுக்கு வரக்கூடிய இடம் அப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வராரு. ஸோ பூர்வ புண்ணியங்கள்ங்கிறது ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு ஸ்டாக் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த நன்மைகள்ங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். இப்போ உங்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம். நன்மைகள் முன்னாடி ஜென்மத்திலலாம் செஞ்சு வச்சுருந்த நன்மைகளுக்குரிய புண்ணியங்களை இப்போ குரு உங்கள் வாழ்க்கையில் சேர்க்க போகிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து கண்ணா 2வது லட்டு தின ஆசையாங்கிற ரேஞ்சுக்கு உங்கள் ராசியை அவர் பார்க்க போகிறார். இதை தாண்டி வேறு என்ன வேணும்? உங்கள் ராசியின் மீது குருவுடைய பார்வை விழும்போது என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. ஏன்னா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு ராசியின் மீது விழும்பொழுது கெட்டது அனைத்தும் விலகுங்க. எவ்வளவு சிரமங்களுக்கு நீங்கள் ஆளாகி இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்லணும், முக்கியமான பாயிண்டே அதான். இது உங்களுக்கு சனி விலகக்கூடிய காலம். சனி முற்றிலுமாக அடுத்த ஒரு 2.5 வருட காலத்தில் உங்களை விட்டு விலக போகிறாரு. அப்போ விலகக்கூடிய சனி என்ன பண்ணுவார்? சனி போகும்போது நன்மைகளை செய்து விட்டு போவார். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வண்டி செல்ஃபே எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இப்போ உங்கள் மனதை முடிவை மாற்றிக்கொள்வீர்கள். அந்த அளவுக்கு மே 1 பிறகு நீங்கள் அனுகூலமான விஷயங்களை காணப்போகிறீர்கள்ங்கிறத உறுதியாக சொல்லலாம். குரு முழு சுபர். சனி கூட போகும்போது தான் நன்மைகளை செய்வார். குரு எப்போதுமே ஒருவருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு முழு சுபகிரகம். அவர்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது வேற வாய்ப்பே கிடையாது, நீங்கள் முன்னேறியே ஆகணும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது உங்களுடைய பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. மறுபடியும் ஒரு 11-12 வருஷம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களை நீங்கள் தள்ளிக்காதீங்க. முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் மிக சரியான முடிவுகளை எடுத்து உங்களுடைய கோல் செட்டிங்கை நோக்கி நீங்கள் போங்க. நிச்சயம் நன்மைங்கிறது உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ரொம்ப துரிதமாகவே ஒவ்வொரு விஷயமும் நடந்தேறும். தொட்டது துலங்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் இது. எல்லாத்தையும் மீறி அவர் பார்வை பலத்தாலையும் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்காரு. எந்தெந்த இடங்களை பார்க்கிறார்? 1, 11, 9ஆம் இடங்களை பார்க்கிறார். அதில் 1ங்கிறத தான் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் வீட்டையே அவர் பார்க்குறாருங்கிறது. அது உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம், லாபங்களை பெருக்கக்கூடிய ஸ்தானம். 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானத்தையுமே குருவுடைய பார்வை விழுதுங்கும்போது வேறு என்ன வேணும்? இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும். ஸோ நீங்கள் முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் முழு முயற்சியோடு ஈடுபடுங்க. இதில் எண்களின் சக்தியுமே நீங்கள் துணை கொள்ளலாம். எண்களின் சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ராசிக்குரிய அதிபதி யார்? சனி. அந்த சனிக்குரிய நன்மை தரக்கூடிய லக்கி நம்பர்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது 5, 14, 23 ஆகிய எண்கள் நீங்கள் தேதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அது நீங்கள் அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தேதியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த தேதிகளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுங்க. ஒரு வியாபாரத்தை செய்ய ஆரம்பிங்க அல்லது ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க. அது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தரும். நீங்கள் எண்களாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கான வண்டி வாகனத்திற்கான அதிர்ஷ்ட எண்களாகவோ அல்லது
ஒரு செல்ஃபோன் நம்பருடைய டோட்டலாகவோ நீங்கள் அமைத்து கொள்ளலாம். இதில் குறிப்பாக இப்போ 68ஆம் எண் கூட 5ஆம் எண்ணிற்குரியதான், 86 கூட 5ஆம் எண்ணிற்குரியதான். அதெல்லாம் தவிர்க்க சொல்லுவேன். ஏன்னா அதுலேயுமே சனி கிரகம் சம்மந்தப்பட்டார் இல்லையா 8ஆம் எண்ணாக. ஸோ அந்த இரட்டைப்படை எண்களாக வரும் பொழுது அது 5ஐ உருவாக்கக்கூடிய எண்ணாக இருந்தாலும் அது 8ஆம் எண் வரும்போது அது தடை தாமதங்களை உண்டு பண்ணிடும். அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து மனமகிழ்ச்சி படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி எந்தெந்த நாட்களில் பண வரவு வரும், எந்தெந்த நாட்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத சொல்ல போகிறோம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், மிருகநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் கலந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி என்பதற்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த குரு பகவான் 5ஆம் இடமான ரிஷப ராசிக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று பெயர்ச்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அடுத்த வருடம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கான யோக பலனை கொடுக்க போகிறாரா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இந்த மகர ராசி மாதிரி 7.5 சனியில் கஷ்டப்பட்ட நபர்கள் யாருமே கிடையாது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நான் 24 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் என்னோடய தொழில் எல்லாம் போயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு, பெரிய லெவலில் கடனில் இருக்கேன், நான் எதை செஞ்சாலும் தடங்களாக இருக்குது, எதை செஞ்சாலும் பிரச்சனையாக வருதுன்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு சாதகமான பலனை கொடுக்க போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த இடத்துல இருக்கார், அதே போல் குரு பகவான் சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடியவர், பணத்தை பொருளை கொடுக்கக்கூடியவர். அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது இந்த வருஷம் நீங்கள் எதிலெல்லாம் ஏமாந்தீங்களோ, எதிலெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சதோ, எதனால் கடன் வந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி தொழிலில் ஒரு முன்னேற்றம், லாபம், எதை செஞ்சாலும் ஒரு விஷயங்கள் வேகமாக நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வேலையில் தொந்தரவுகள். வேலையில் பார்த்திங்கன்னா நான் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சால் கூட என்னுடைய ஓனருக்கு திருப்தி இல்லை, என்னுடைய ஹையர் அஃபீஷியல் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கார், கீழே இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கடைசியில் நான் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை மாற்றம் பண்ணலான்னு பார்த்தா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன், எதுவுமே நடக்கலை, எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண இடத்துல அந்த எந்த ரிப்ளையுமே வரல. சில பேருக்கு வேலையை விட்டு வந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் போயிருக்கு. 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன், 3 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி தவிக்கக்கூடிய விஷயங்களாக எல்லாருமே வருத்தப்படக்கூடிய நபர்களாக இந்த மகர ராசி என்பது இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வருஷமாக இருக்க போது, வேலை மாற்றம் கிடைக்க போது, வேலையில் நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை, குருவுடைய 5ஆம் இடத்து பார்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாமே தீர்ந்து அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள், நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணணும் சரியில்லை, போன ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தேன்னு தெரியல, நான் எந்த ஒரு தவறுமே செய்யலை, நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவுடைய 9ஆம் இடத்து பார்வை நல்ல மாற்றங்களை, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகள் தீர்ந்து
அதேமாதிரி பெரிய லெவலில் கடனில் மாட்டினவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். அந்த கடன் பிரச்சனை தீருமா, அது சொன்னால் போதும் சார் எனக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய இந்த வருஷம் கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல் குருவுடைய பார்வை 7ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல விழப்போகுது. அப்போ லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் 11ஆம் இடம். அப்போ லாபஸ்தானத்தில் விழுறதுனால நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி. தொழிலில் நான் புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறேன் சார், நடக்குமானா நடக்கும். நான் ஏற்கனவே ஒரு தொழிலில் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் முதலீடுக்காக வெளில பணம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். அதே போல் லாபம் வருமா, லாபம் வரும். நீண்ட நாளாக வராத பணம், நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பேமெண்ட் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது நீங்கள் தொழில் பண்ண இடத்துல, அது கண்டிப்பாக வரும். இல்லை ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் உதவி பண்ணீங்க, அந்த பணம் திருப்பி வரல, கண்டிப்பாக வரும். அதே போல் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, அந்த பணம்லாம் அப்படி லாக் ஆகிருக்கு, அந்த பணம்லாம் லாபத்தோடு திரும்பி வரக்கூடிய வருடமாக இருக்க போகுது. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், ஏன்னா நிறைய மகர ராசிக்காரங்க என்ன ஆயிடுச்சுன்னா, சில பேருக்குலாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி கடைசியில் கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் சில பேருக்கு தடங்களாகி ஏதோ ஒரு சூழ்நிலைகள், பொண்ணு பிடிக்காமல் போயிருக்கலாம், பையன் பிடிக்காமல் போயிருக்கலாம், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு துர்மரணங்கள் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தில் திருமணம் தடையாயிருக்கும். சில பேருக்கு வந்து நீங்கள் பார்த்து ஓகேன்னு சொன்னீங்க சொல்லியிருப்பீங்க, அவங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தடையாகி தாமதமாகி கல்யாணமே ஆகலை, என் பொண்ணுக்கு 35 வயசு ஆகிடுச்சு, என் பையனுக்கு 38 வயசு ஆகிடுச்சு, இந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை சில மகர ராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் வரும். அந்த திருமண யோகம் எப்படி வரும்னா, நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு மாப்பிள்ளை, நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி, அதான் ரொம்ப விசேஷம். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதெல்லாம் தொடுறீங்களோ அதெல்லாம் லாபம். அது வேலையில் இருக்கலாம், திருமணத்தில் இருக்கலாம், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களில் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு தாமதம் இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு வந்து என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒன்றும் நடக்கலை சார், நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்களுக்கு செலவானதான் மிச்சமாச்சு, எங்களுக்கு வந்து உடல்நிலை தான் பாதிக்கப்பட்டோம், நாங்கள் அந்த உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளில வரலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் வெளிநாடு யோகம் தேடி வரக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாடு வாய்ப்பு கிடச்சதுன்னா விட்டுறாதீங்க, வெளியூர் வாய்ப்பு கிடச்சுன்னா விட்டுறாதீங்க. அந்த வாய்ப்பு வாழ்க்கையில் உங்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் உயர்வையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், அங்கே வேலை இல்லாமல் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், எனக்கு வீசா முடிய போகுது, நான் என்ன பண்ணுறது தெரில, வேலை இல்லாமல் இருக்கிறதுனால என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்கள் எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க, வேலை இல்லை அப்படின்னாவே தூக்கம் வராது நிம்மதியாக. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மனசு வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பை கொடுக்கும். அங்கே நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அது மட்டும் இல்லாமல் நல்ல நிலைமையில் நீங்கள் அங்கேயே பர்மனெண்ட்டாக ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க, நான் அங்கேயே வாழணும்னு நினைக்கிறேன்னு நான் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே அந்த முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஜாக்பாட் தான், கண்டிப்பாக பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் எந்தெந்த நாட்களில் பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகர ராசி என்பவர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் கேலண்டரில் வரும். அந்த நாட்கள், அந்த நட்சத்திர நாட்கள் நோட் பண்ணுவீங்க, அன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இப்போ மகர ராசி என்பவர்களுக்கு அனுஷம், கேட்டை, விசாகம் நட்சத்திரம், இந்த நட்சத்திர நாட்கள் கேலண்டர் நோட் பண்ணுவீங்க. அன்றைக்கி நீங்கள் எதெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த முயற்சி உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்களில் முயற்சிகள் செய்யலாம். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான அற்புதமான நாட்களாக அந்த நட்சத்திர நாட்கள் அமையப்போகுது. அதை நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பலனை அடையலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மகர ராசி என்பவர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைகள், அதே போல் ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா நல்ல ஒரு யோகம் 2 மடங்கு, நம்ம சொன்ன பலன்களை 2 மடங்கு உங்களுக்கு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதை செஞ்சாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம குரு யோசித்து பார்த்தோம்னா, மகரத்துக்கு 2ல் சனீஸ்வர பகவான் பாத சனீஸ்வரன், அதில் இப்போ 3ல் ராகு உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் நல்ல நிலை தான். அதையும் தாண்டி இது வரைக்கும் அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாருங்க, அல்லல் பட்டிருப்பீங்க. அந்த நிலை எல்லாமே இப்போ மாறிடும்.
ஏன்னா இந்த 2ல சனீஸ்வரன் ரொம்ப வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு. 7ர சனீஸ்வரன், அதனால நான் நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அதே போல் அர்த்தாஷ்டம குரு போய் உட்கார்ந்த இடம் பாருங்க, 4வது இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாரு, ஒன்றுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அந்த நிலை எல்லாமே இப்பொழுது மாறுகின்றது. ஏன்னா குரு பகவான் என்ன செய்கிறார்னா உங்கள் ராசிக்கு 5ல் போய் உட்கார்றார். உட்கார்றவர் உங்களுடைய வீடை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு அப்படின்னா உங்களையவே பார்க்குறாரு. உங்களையே பார்க்குறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல பலன். எப்பெல்லாம் குரு பகவான் ராசியவே பார்க்குறாரோ, அதாவது அந்த ராசி அதிபதிகளையே பார்க்குறாரோ, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பாருங்க. ஏற்றங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9வது வீட்டை பார்க்குறாரு. அதே போல் 11வது வீட்டையும் பார்க்குறாரு, லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, அதே மாதிரி உங்களையும் பார்க்குறாரு. இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன். யோசிச்சு பாருங்களேன், 9 பார்க்குறாரு. தெய்வ அருளால் 11ல் சேமிப்பு வரும். யாருக்கு வரும்? ராசிக்கே வரும். மகர ராசிக்காரர்களுக்கே வரும். ஏன்னா அவர் உங்களையவே பார்க்குறார். குரு உங்களையே பார்க்கும் பொழுது நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தன் கொடுப்பாரு. அதே போல் மன வலிமையை அதிகப்படுத்துவார். குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% சுபகிரகம் இல்லைங்களா? அவர் செய்யக்கூடிய நன்மைகளும் 100% தான் செய்வார். ஒரு 80% செய்கிறது, 90% செய்கிறது அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. எந்த ராசியாக இருந்தாலும் 100% சுப பலன்களை அவர் கொடுக்க தான் செய்வார். அதே போல் உங்களுக்கு 100% பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகிறாரு. உட்கார்றதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் உட்கார்றாரு. அந்த இடத்த அவர் பலப்படுத்தலை அப்படின்னா கூட 9 பலமாக இருக்குங்க. அது ரொம்ப நல்லது. எப்படி கோச்சாரத்தினுடைய குரு 2, 5, 7, 9, 11ல் உட்காரும் பொழுது நன்மைகளை செய்வாரோ, அதே போல் உங்களுக்கு 5ல் உட்கார்றதுனால மிகப்பெரிய நன்மைகளையும், மிகப்பெரிய மாற்றங்களையும், மிகப்பெரிய ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் இந்த ஒரு வருஷத்துக்கு அவர் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாரு. ஸோ இந்த 1 இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உங்களுடைய முயற்சியை இன்னும் ஜாஸ்தி பண்ணி, ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதியும் குரு தான். அவர் தான் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கும் உரியவர். அதனால் அந்த முயற்சியை அதிகப்படுத்தி நீங்கள் வந்து நன்மைகளை அடையிறதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க. அப்போ உங்களுக்கு பிளானிங் இங்கே முக்கியமா? கண்டிப்பாக முக்கியம்தாங்க. நான் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் பார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிளானிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணுவீங்க. குருவே உங்களை பார்க்குறாரு, அப்படி பக்காவாக இருக்கும். ஆனால் 2ல் சனீஸ்வரன் உட்காந்துருக்காரு இல்லையா? அங்கே வந்து என்ன பண்ணுவார்னா அப்படியே மாற்றிடுவார். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னா பிளானிங் இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் இருந்தாலும் வித்தவுட் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் எதுவும் பண்ணுறது வந்து நல்லதாக உங்களுக்கு அமையும். அதே போல் 2ல் சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியே 2ல் போய் உட்கார்ந்துருக்கார். அதனால் நீங்களே முயற்சி பண்ணி பொருள் தேடக்கூடிய நிலை இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தனுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா 9 என்பது தெய்வ அருள். தெய்வ அருள்னால உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். 11ல் லாபத்தில் வரும். இருந்தாலுமே வந்து உங்களுடைய முயற்சி இங்கே ஜாஸ்தியாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்களாக முயன்று இறங்கி சென்று தேடினால் மட்டுமே உங்களுக்கு பொருள் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா விரயம்தான் ஆகும். இந்த ஒரு வருஷத்தை விரயம் பண்ணாதீங்க. எப்படி பிளான் பண்ணுவீங்களோ, எப்படி நீங்கள் செய்வீங்களோ, எதை பண்ணுவீங்களோ, ஆனால் நல்ல நிலையில் நீங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு வருஷம் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4லேருந்து 5க்கு போகிறதுனாலையும் உங்களுக்கு வந்துட்டு பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதையும் அவர் தீர்த்து வச்சிருவார். உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அதனால் நீங்கள் வந்து அந்த பூர்வ புண்ணியத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யணும். அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். ஏன்னா 5ல் வந்து உட்கார்றாரு இல்லைங்களா? அது குழந்தைக்குரிய ஸ்தானமும் அதுதான். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளால் பெருமை சேரும். அவங்க வந்து ஒரு நல்ல ரேங்கிங்கில் வருவாங்க. அது உங்களுக்கு பெருமை தான். இப்போ அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக வழிபாடு இந்த தடவை அதிகமாக இருக்கும். நிறைய வந்து ஸ்தலங்களுக்கு போவீங்க. நிறைய வந்து வெளியூர்களுக்கு போய் இந்த தேசாந்திரம் போகிறதுன்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து ஆன்மீக யாத்திரை போவீங்க. அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நிறைய கனவுல இருந்திருக்கும். நம்ம இந்த ஊர் போகணும், இந்த கோவில் போகணும் அப்படின்றது நிறைய கனவுகளில் இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நினைவாகும். அதுவுமே உங்களுக்கு லாபமாக தாங்க மாறும். நீங்கள் ஒரு தெய்வத்தையும் வந்து வழிபட்டுட்டு வரும் பொழுதும் ஒவ்வொரு தெய்வமும் உங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் அவங்களால செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்வாங்க.
தெய்வத்துக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. தெய்வங்கள் வழிபாட்டின் மூலமாக மனம் குளிர்வார்கள். இப்போ நம்ம வந்து கேட்டுதான் தெய்வம் செய்யும்னு கிடையாது. எப்படி இருந்தாலுமே அவங்க செய்ய வேண்டியதை செய்ய தான் செய்வாங்க. இருந்தாலும் நாம் வழிபட்டு கேட்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்கள், கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு கரெக்டாக 11 குரு பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, எப்பயுமே தெய்வ வழிபாட்டில் வந்து ஈடுபடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தெய்வங்களை வணங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவங்க வந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வார்கள். நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம், பொதுவாகவே தெய்வ வழிபாடு ஆன்மீகத்தின் மூலமாக மட்டுமே நம்முடைய அனைத்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 9 குரு பார்க்குறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆன்மீக யாத்திரைகள் போங்க. அதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் ஈடேற்றம் செய்து கொள்ளுங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வந்து குரு பார்க்கும் பொழுது அப்பாவுக்கும் வந்து நன்மைகளை செய்யும். ஏன்னா 9ஆம் பாவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய ஸ்தானம். அதனால் அவராலேயும் உங்களுக்கு வந்துட்டு நன்மைகள் நடக்கும். அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா கூட என்ன ஆகும்னா அது போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மல்டிப்புளாக வந்து இந்த குரு பகவான் நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்காரு. அதாவது மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகத்தை விட மகரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே 7ஆம் நாட்டு சனீஸ்வரன் அவரே வந்து உங்களுக்கு கொஞ்சம் படுத்துவார். என்னதான் ராசி அதிபதினாலும் சனீஸ்வரன் வந்து துலாக்கோல் நேர்மையாக இருக்கிறவர். அதனால் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நாம் என்ன வந்து கர்மாக்கள் செய்தோமோ அதற்கான பின் விளைவுகளை கொடுக்கக்கூடியவர். அதனால் என்னோட ராசி, இது என்னோட வீடு அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் செய்கிறத செய்வார். ஆனால் இதில் எல்லாத்துலேயும் இந்த உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுக்க போகிறது வந்து குரு பகவான் மட்டும்தான். அதனால் நீங்கள் வந்து குரு வழிபாடு, ஆன்மீக வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்துட்டு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஒரு வருஷம் இருக்க போகுது. அதனால் எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. மேலும் நன்மைகளும் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் பெறுவதற்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுங்க. மந்த்ராலயம் போயிட்டு வாங்க. இது வந்து குரு வழிபாடு, சரிங்களா? ராகவேந்திரர் வந்து ஒரு குரு. ஸோ குரு வழிபாடு பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு யார் குருவோ அவங்க கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. ஒரு வியாழக்கிழமையிலும் ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துக்கு போங்க. இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய இன்னல்களும் நீங்கும். குருவால் இன்னும் நிறைய நன்மைகளும் நடக்கும். அதனால் இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய பெயர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு கடந்த பல வருடங்களாகவே 7.5 சனியோட தாக்கத்தினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஆனால் கடந்த ஒரு வருஷ காலமாக கொஞ்சம் ஒரு ஆறுதல் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்திலேருந்து ஓரளவுக்கு நன்மைகள் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. தற்பொழுது 4ஆம் இடமான மேஷத்திலிருந்து 5ஆம் இடமான ரிஷபத்துக்கு போறாருங்க. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தும் இந்த ஒரு வருட காலமும் குரு பகவான் நன்மை தான் தரப்போறாருங்க. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனியும் குருவும் நல்ல நண்பர்களுங்க. அதனால குரு பகவானால உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகுதுங்க. உங்களுக்கு குரு வந்து பொறுத்த வரைக்கும் 12 மற்றும் 3 கூடையவர் குரு பகவானுங்க. இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது 5ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்பவே நல்ல விஷயங்க. 12 மற்றும் 3 குறைவர் 5ஆம் இடத்துக்கு போகிறனால உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக அவங்களோட வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்காக நிறைய செலவுகளை பண்ணுவீங்க. அது சுப செலவாக மாறுங்க. உங்களோட எதிர்காலத்துக்கும் உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் அது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த தடவை நல்ல ஒரு மருத்துவ உதவி கிடைச்சி அதன் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக வந்து இருக்க போகுதுங்க. அதே மாதிரி 12 மற்றும் 3 குறைவர்னால வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படும். பயணங்களால உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. அடுத்து குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசி மற்றும் 9ஆம் இடம் 11ஆம் இடங்களை பார்க்குறாரு. இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க.
அதுவும் குறிப்பா வந்து உங்கள் ராசியவே அவர் வந்து பார்க்கறனால சகல விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களோட மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது. குடும்பத்துல இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்கல, கூட வேலை செய்யறவங்க உங்களை புரிஞ்சுக்கல, ரோட்ல போறவங்க கூட என்னை திட்டிட்டு போறாங்க பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க. சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகும். உங்களோட முகத்துல ஒரு பொலிவு ஏற்படும். தலையில ஏதாவது பிரச்சனைகள், வலிகள் இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ வந்து சரியாகுங்க. அதே மாதிரி ராசிய குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு நல்ல அமைப்புங்க. அடுத்து 9ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறது அவ்வளோ நல்ல விஷயங்க. அப்போ 9ஆம் இடம்னா தந்தையை பற்றி சொல்லக்கூடியது. தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சஞ்சலங்கள், சங்கடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ தீரப்போகுதுங்க. உங்கள் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இப்போ நீங்கி தந்தையின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் வந்து கிடைக்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தந்தையை பொறுத்த வரைக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய 9ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம். அதனால வெளிநாடு போகக்கூடிய நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு யோகமும், வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் காத்துட்ருக்கிறவங்களுக்கு சிட்டிசன் கிடைக்கக்கூடிய யோகமும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்குறனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பணவரவு வரணும் அப்படிங்கிறது விதிங்க. கட்டாயம் உங்களுக்கு அதன் மூலியமாக லாபங்கள் அதிகரிக்க போகுது. பணவரவு நல்லா இருக்கும். குரு பார்க்குற இடம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ லாபம், பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். 11ஆம் இடம் மூத்த சகோதரரையும் உங்கள் சித்தப்பாவையும் குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்கள் சித்தப்பா மூலியமாகவும் உங்களோட மூத்த சகோதரர் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு, இல்லை அவங்க வந்து உங்கள் தொழிலில் வந்து சப்போர்ட் பண்ணி அதன் மூலியமாக தொழில் விரிவாக்கமாகி அதன் மூலியமாக பணவரவும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. டிவோர்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு. 2ஆம் திருமணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க. பேர் புகழ் நல்லா கிடைக்குங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. கொஞ்சம் வேலை கவனமாக இருங்க. உத்தியோகம் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரித்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுறதும், காலை ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும், குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறதும் நன்மை பயக்குங்க. உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. 2024-25 குரோதி வருடத்திற்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்காக எப்பொழுது குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் மே 1ஆம் தேதி காலை 10:31 36 வினாடிக்கு உங்கள் மகர ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் கிடைக்காத யோகமான பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தாரே சார், அதனால் எங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கணுமே, வேலை கிடைச்சிருக்கணுமே, ஆனால் இதெல்லாமே எங்களுக்கு ஏதோ தடையை தானே கொடுத்துட்டு இருந்தது, பல பேர் வேலை இல்லாமல் சங்கடப்படுறோமே அப்படின்லாம் பல பேர் ஃபோன் பண்ணிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயத்தை தடுத்ததே யாருன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தான். அதாவது சனி உங்களுடைய ராசிநாதன், நீங்களும் உங்களுடைய தாயாரும், இந்த 2 விஷயந்தான் உங்களுடைய சுகமும் தான் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இருந்தது. தாயார் எப்படி கெடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் தாயார் கெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு அவங்கள பார்த்துக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செயல்பட்டுட்டு இருந்தீங்க. இந்த வருஷம் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1, 2024 முதல் மே 14, 2025 மாலை 7:58 வரைக்கும்
குரு பகவான் உங்கள் 5ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. இதன் மூலமாக இந்த 3 இடங்களும் பரிமளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகி தந்தை மூலமாகவே மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்கு குரு பார்வை இருந்ததுனால கடந்த 7 வருஷமாக உங்கள்கிட்ட இருந்த ஏதோ ஒரு அந்த அசமஞ்ச கலை போகி உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய சிந்தனா சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. 5ஆம் இடம் எதிரியோட வீடாச்சு. அவருக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எதிரியோட வீட்டுக்கு போனாலும் அவர் அந்த இடத்துல பலம் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் யோகத்தை ஏற்படுத்துவார். எப்படின்னா, எதிரி வீட்டில் போயிட்டு பலம் இல்லாமல் இருக்கிறதுனால அவர் அந்த இடத்துல உங்களுக்கு கெடுக்க வேண்டிய அந்த வியாபாரத்தை கெடுக்காமல் வியாபாரத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வாக்கை அதிகப்படுத்துவார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். மேல் படிப்புக்கு முயற்சித்து கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ மொத்தத்தில் இந்த 2024-25 உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சார், 2ஆம் இடத்துல சனி, விரைய சனி, 2ஆம் இடத்து குடும்ப பாத சனி இருக்கே சார் அப்படின்னா, அந்த பாத சனி இந்த வருஷம் 2024 அக்டோபர் வரைக்கும் தான் கெடுதலை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இப்போவே உங்களுக்கு கெடுதல் குறைய ஆரம்பிச்சிருக்கும். அக்டோபருக்கு அப்புறம் அதனுடைய வீரியம் குறைந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போனால், உபஜயஸ்தானத்துக்கு போனால் என்ன வெற்றியை கொடுக்கணுமோ அந்த வெற்றியை கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிடுவார். அதன் மூலமாக உங்களுக்கு இந்த வருட கடைசியிலேருந்தே குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களும் 2 யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால செல்வாக்கு அதிகரித்தல், குடும்பத்தில் மரியாதை உயர்தல், இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுதல், இழந்த பதவியை கிடைப்பது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும். அந்த அசோசியேஷனில் உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லையா, உங்கள் வீடு, நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும், ஒரு கிளப்பு மாதிரி. அதில் ஒரு பொறுப்பை கொடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா, பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இது பதவின்னா வெளியில் மட்டும் இல்லை, குடும்பத்துலேயும். திருமணம் ஆகாமல் இருந்தால் பேச்சுலருங்கிற பதவியிலேருந்து குடும்பஸ்தன்கிற பதவி வரும். குடும்பஸ்தன்கிற பதவியிலேருந்து தந்தைங்கிற பதவி வரும். தந்தைங்கிற பதவியிலேருந்து மாப்பிள்ளை அல்லது மாமனாருங்கிற பதவி வரும். ஸோ உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த 2024-25 இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இளம் வயதினராக இருந்தால், மேல் வயசானவங்களாக இருந்தால் உங்களுக்கு குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் வம்ச விருத்திக்கும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். பூமி தொடர்பான தொழில் செயல்பாடுக்கெல்லாம் அபரிமிதமான வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு சொன்னது போல் சுய தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி, அந்த துலாம் ராசி அதிபதியுடைய சுக்கிரனுடைய வீட்டில் தான் குரு போய் உக்காந்துருக்காரு. அதனால் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, சனி 3ஆம் இடத்துக்கு அடுத்த வருஷம் 2025 மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு. அதனால் காரிய வெற்றி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் பெருகும். வியாபாரத்தில் ஏதாவது வழக்கு இருக்குது, இல்லை தொழிலில் உத்தியோகத்தில் வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த 2024 உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய, வளர்ச்சியை தரக்கூடிய, செலவுகளை குறைத்து வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம்? குடும்ப தலைவிகளுக்கு குழந்தை பாக்கியம், படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அறிவாற்றல் பெருகி படிப்பில் ஆர்வம் அது பெருகி கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும், இன்பிட்வீன் ஜாப்ஸ், ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக காத்துட்டுருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் அவளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது 7ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம். அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வாழ்க்கை துணையின் ஸ்டேட்டஸ் உயர்றதுனால உங்களுடைய பெருமையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டுங்கிறது வந்து 2024-25 உங்கள் குடும்பத்துக்கே சுபக்ஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உடம்புல அசௌகரியம் இருக்குது, வியாதி இருக்குன்னா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம், ருணரோகஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்தில் குரு பயிற்சியாக இருக்கார். அதனால் செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வயோதிகர்கள், வயசானவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், இவங்களுக்கு ரிட்டையர் ஆனவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா 5ஆம் இடத்துலேருந்து குரு உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதாவது உங்களுடைய கால் பகுதியை பார்க்குறாரு, முட்டி பகுதிக்கு கீழே. இதனால் காலில் ஏதாவது வியாதி இருக்குது, கால் ஆணி இருக்குது, இல்லை காலில் வந்து எலும்பு தேய்மானம் இருக்குது, அதனால் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கஷ்டமெல்லாம் போகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. அதனால் உடல் உபாதைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த பேச்சை தொழிலாக கொண்ட மகர ராசி நண்பர்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்த சனி இந்த வருஷம் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துல வார்த்தைகளால் வெற்றிகளை ஏற்படுத்தி வருமானத்தை ஏற்படுத்துவார். ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு அனைவருக்குமே வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் பெருமையையும் மரியாதையும் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிராயச்சித்தம், பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தா உலகத்தை ஓய்வுக்கு காக்கக்கூடிய அந்த பரம்பொருளான சிவபெருமானை வழிபடுவது மட்டுமே உங்களுக்கு உகந்த விஷயம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு சிவஸ்தலத்துக்கு சென்று வாருங்கள். வருஷத்தில் ஒரு தடவையாவது சிதம்பரம், திருவண்ணாமலை, இந்த மாதிரி ஏதாவது மல்லிகார்ஜுன கோயில், தேப்பெருமாநல்லூர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்கள். அந்த தரிசனத்தை பண்ணக்கூடிய இடத்துல அட்லீஸ்ட் ஒரு நைட் ஸ்டே பண்ணுங்கள். உங்கள் மனசும் உடம்பும் புத்துணர்ச்சி அடையும். இதை அடிக்கடி பண்ணினா இன்னும் விசேஷம். அதே சமயம் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அனைத்து பாக்கியங்களையும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். தன் மூலமாகவும் தன்னுடைய பாரியாளான பார்வதி தேவியின் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பாள். இது திண்ணம். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, 7 நாட்டு சனியினோட ஒரு இறுதி பாகத்தில் நீங்கள் இருக்கீங்க. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. இப்போ இன்னும் 2.5 வருஷம் நம்ம கஷ்டப்பட போகிறோமே அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 5ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேரு புகழ் எல்லாமே கிடைக்க போகுது. ஐயோ அப்போ சனி வந்து எங்களுக்கு நிறைய கெட்டது பண்ண போகிறாருங்க, அது என்னங்க ஆச்சு? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் குரு வந்து ஓவர் ரைட் பண்ணிடுவார். சனியினால் என்னென்ன பாதிப்புகள்லாம் வரப்போதோ 100% வரப்போகுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10% தான் வரும். குரு வந்து அது ஈஸியாக எரேஸ் ஆகி நற்பலன்களை உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா சாதகமான இடத்துல இருக்கார். ஸோ கவலைப்படாதீங்க, இது வரைக்கும் கஷ்டம் இல்லை, இதோடு முடிஞ்சு போச்சு. உங்களை நீங்கள் மைண்ட் வந்து கம்ப்ளீட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை, புத்தி கூர்மையை, ஞானத்தை குரு கொடுத்துருவார். ஸோ சின்ன சின்ன பலனையும் நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிடுவீங்க. அதாவது எது இருந்தாலும் கூலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களோட கிரக சஞ்சாரம் இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பேரு புகழ் எப்படிங்க எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களோட தொழில் ரீதியாக உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்குங்க. நீங்கள் ஒரு சின்ன ஸ்தாபனம் வச்சு நடத்திட்டு வரீங்க ரொம்ப நாளாக. அந்த சின்ன ஸ்தாபனத்தை விரிவுபடுத்தலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வேலை இப்போ நடக்கும். இந்த 1 வருஷ காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரிவு நீங்கள் ஈஸியாக படுத்தலாம். குரு மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த வியாபாரம் சூப்பராக இருக்கும். உழைப்பு மட்டும் பக்காவாக பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும், அந்த அளவுக்கு பேர் வரும், அந்த அளவுக்கு புகழும் வரும். சரிங்களா? இது வந்து தொழில் துறையில் சாதாரண ஒரு பிஸ்னஸ் இருக்கவங்க. இதே சினிமா துறையில் இருக்கவங்க,
ஒரு நாடகத்துக்கு சான்ஸ் தேட்டி நீங்கள் அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய சீரியலில் வருஷக்கணக்காக ஓட போகிற சீரியலில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மூலியமாக பேரும் புகழும் வரும். ஓகேங்களா? இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கோம் நாங்கள், எங்களுக்கு எப்படிங்க பேரும் புகழும் வரும் அப்படின்றீங்களா? உங்களோட ஒரு ஜாதக ரீதியாக 5ல் வந்து குரு சஞ்சரிக்கிறதுனால உங்களோட ஹஸ்பண்ட் லைஃப் பார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க. அவங்களோட வியாபாரத்தில் நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருப்பீங்க. அவங்களோட தொழிலில் நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்ல உச்ச நிலைமைக்கு போவார். உங்கள் ஹஸ்பண்ட் உச்ச நிலைமைக்கு போனால் அது உங்களுக்கும் தானே. ஸோ இந்த ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்குங்க. உங்களோட வாக்குக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் வரும். நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அது சொல்கிறத பெரும்பாலும் வந்து இப்போ ஏற்கனவே கடந்த 5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் யாரும் உங்களை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. நிறைய கஷ்டம், என்ன சொன்னாலும் அவள் கிடக்கிறா அப்படின்னு நம்மளை சீப்பாக பார்த்தவங்க எல்லாமே இப்போ கொஞ்சம் அண்ணாந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட தகுதி உயரும். உங்களோட வாக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை இருக்கும். சொன்ன பிள்ளைங்களே, அதாவது பிள்ளைங்களே வந்து சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. இந்த கடந்த 5 வருஷமாக இதை தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. பிள்ளைக்கு ஏதாவது சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடப்போமா அப்படின்னுங்க. அவங்க அப்பா சொன்னால் கேட்பாங்க, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இப்போ வந்து பிள்ளைங்கிட்ட சொன்னீங்கன்னா இருப்பா அம்மா சொல்கிறாங்க கேட்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி உங்களோட லைஃப் மாறும். இது எப்படிங்க மாறும்? குரு வந்து 5ஆம் போகிறதுனால இது எல்லாமே மாறுங்க. ஸோ பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் உங்களோட முயற்சி அப்படின்றது நீங்கள் தொடரணும். எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக செய்யுங்க. இது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இறை வழிபாடும் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி லவ்வர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லவ்வர்ஸ்குள்ளே நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குங்க. என்னங்க பண்ணலாம் அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே மாறுங்க. மேரேஜுக்கு மூவ் ஆன் பண்ணலாமா? தாராளமாக மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்பா அம்மா கிட்டே பேசலாமா? தாராளமாக பேசுங்க. பேசி பெர்மிஷனோடவே கல்யாணம் நடக்கும், கவலைப்படாதீங்க. எங்களுக்கு 7 நாட்டு சனியினோட இறுதி கட்டத்தில் இருக்கும், கல்யாணம் ஆகுமா? சனி கல்யாணத்தெல்லாம் தடுக்க மாட்டாருங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்களா 7 நாட்டு சனியில் கல்யாணம் நடக்கும், 7 நாட்டு சனியில் குழந்தைகள் வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா புது உறவுகள் மூலியமாக தானே பிரச்சனைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக சனியால் ஏற்படுத்த முடியும். ஆல்ரெடி நீங்கள் போயிட்டு வந்த ஊர், அந்த ஊருக்கு போக வழி தெரியாமல் நீங்கள் தடுமாற முடியாது இல்லைங்களா? ஸோ புது ஊருக்கு போனால் தானே நீங்கள் தடுமாற முடியும். ஸோ 7 நாட்டு சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தாராளமாக கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் அமையும். கல்யாணத்தில் சனி பகவான் தடுக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் படிக்கிற பிள்ளைங்களா நீங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பாருங்கள், உங்கள் படிப்பில் உங்களுக்கு நாட்டமே இல்லை, பயங்கர சோம்பேறியாக இருந்திருப்பீங்க. படிக்கணுமா அப்படின்ற மாதிரி சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறது, ஃபோன் நோண்டுறது, இப்படியே பிள்ளைங்க இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து இந்த மே மாதத்துலேருந்து பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு படிப்பில் ஒரு நாட்டம் அப்படின்றது வரும். படிக்கணும்னு உங்களுக்கே தோணும். உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளேயே ஏற்படும். ஒரு உந்துதல் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறதுனால உங்களோட எக்ஸாம்ஸில் க்ளீனாக பாஸ் ஆகிடுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற பர்சனாக இருந்தாலும் உங்களோட எக்ஸாம்ஸில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். முயற்சி அப்படின்றது மட்டும் ஒன்று பண்ணுங்கள். சரிங்களா? சில ஹெல்த் இஷ்யூஸ் வருங்க. எப்போ பாரு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? அது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸாக தான் இருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூஸை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிக்கலாம் ப்ராப்பரான வைத்தியம் மூலயமா. உணவு முறைகள் கொஞ்சம் பக்காவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகப்படியான மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் மன உளைச்சல் தான் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். இருக்காதா பின்ன 5 வருஷமாக மன உளைச்சலில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. சனி பகவான் உங்களை வறுத்து எடுத்தார். ஆனால் இப்போ அவர் என்னமோ வருப்பார், ஆனால் வந்து குரு வந்து உங்களை காப்பாற்றி விட்டுருவார். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. குரு எந்த ஜாதகத்துக்கு நன்மை செய்யுதோ அந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் தீமை செய்ய முடியாது. ஸோ இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாதகமாக அமையும். ஸோ வந்து பாருங்கள், பேரு புகழ் கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை இடத்துல இருந்த பலு குறையும். முயற்சி மட்டும் பண்ணணும். சினிமா துறையில் இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க. 7 நாட்டு சனியினோட பிடியிலேருந்து நீங்கள் அழகாக வந்து குரு உங்களை காப்பாற்றி கொடுப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் அதாவது செம்மையாக செய்யறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடு. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து யாரை கும்பிட்டா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு. பொதுவாக வந்து பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, இல்லை லைட்டாக சரியில்லை அப்படின்னா கூட நம்ம மைண்டு நம்மளே தான் நம்மளுக்கு எதிரியாக இருப்போம். நம்ம மைண்ட் வந்து நம்ம சொல் பேச்சே கேட்காது. நம்மளுக்கு இது வேணாம் அப்படின்னு நம்மளோட ஆழ் மனசு சொல்லும். நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுவோம், அதை செஞ்சாதான் என்ன அப்படின்னு செய்வோம். அந்த மாதிரி நம்மளோட மைண்டை வந்து பக்காவாக வச்சுக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு. பொதுவாக லைட்டாக கெட்ட நேரம்னா கூட நம்ம புத்தி தாங்க கெட்டு போவோம். அந்த புத்தியை வந்து கரெக்டாக வந்து கெடாமல் வச்சுக்கிறது ஞானகாரகன் விநாயகரால் மட்டும்தான் முடியும். அப்போ
நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியே பக்கத்தில் விநாயகர் கோயில், தெரு விநாயகர் கோயில் இருக்குங்க. இப்போ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லியே பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் போயிட்டு விளக்கெல்லாம் பெருசாக போடணும்னு இல்லைங்க, 3 சுற்று சுற்றி விநாயகரை கும்பிட்டுட்டு வாங்க போதும். என்னால் டெய்லியெலாம் போக முடியாதுங்க, நான் பயங்கர பிஸி அப்படின்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சதுர்த்தி ஆனா விநாயகரை போங்க, 4 அருகம்புல் விநாயகரை கொடுங்க, விநாயகரை கும்பிட்டுட்டு ஒரே ஒரு விளக்கு போட்டுட்டு வந்துடுங்க. இது உத்தமமான பலன் கொடுக்கும். அதுவும் போக முடியாதுங்க அப்படின்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விநாயகர் அகவல் டெய்லி படிங்க, அது போதுமானது. ஸோ மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் அமோகமாக இருக்குது, கவலையே படாதீங்க. இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா குரு பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கும் மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தோட ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால் சொல்ல முடியும், சரிங்களா? அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி இதுவரை எப்படி இருக்குங்கிறதையும் முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு எந்த சாமியை அவங்க வழிபாடு பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம். முழுமையாக பாருங்கள். பொதுவாக குரு பகவான் மகர ராசிக்கு 3ஆம் பாவம் 12ஆம் பாவம் இதுக்கு அதிபதியாக உள்ளவர். 3ஆம் பாவம் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே மாதிரி புதிய செயல்களிலே ஏறுமுகமாக இறங்கக்கூடிய விஷயங்களும் 3ஆம் பாவம். சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியதும் 3ஆம் பாவம். புதிய செயல் ஆற்றல் பெறுவதும் 3ஆம் பாவம். தைரியம், மனோதைரியம் அதுவும் 3ஆம் பாவம். புகழ், வீரம், ஆற்றல் எல்லாமே 3ஆம் பாவம் தான் முக்கியம். அப்புறம் 12ஆம் பாவம் சயன அயன சுகஸ்தானம். அதில் அப்போ இந்த 12ஆம் பாவங்கிறது சுகஸ்தானம், மறைவு ஸ்தானங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமான அமைப்பு குரு பகவான். அதனால் பொருட்களை நல்ல இடத்திலே முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி, முதலீடு செய்த இடத்திலே சில பிரச்சனைகள் அதை நிவர்த்தி செய்வதாக இருந்தாலும் சரி, காரிய முடக்கத்திலே நிவர்த்தி செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் 12ஆம் பாவம் ரொம்ப முக்கியங்க. அப்படியாக எல்லா ராசிக்கும் எல்லா கிரகங்களும் முக்கியம் அப்படின்னு இருந்தாலும் மகர ராசிக்கு குரு பகவான் மிக 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 அவசியமான ஒரு கிரகமாக உள்ளவர். பொதுவாகவே மகர ராசிகளுடைய குணாதிசயம், இந்த குருவினுடைய காரகத்தினால அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சகோதர சகோதரியிடம் நல்ல அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய வேலையாட்களிடம் நல்ல பெயர், நல்ல மதிப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். மன சோர்வுங்கிறதே இருக்காது அவங்கள்ட்ட. ஒரு செயல் செய்யணும்னா அந்த செயல் முடிக்கிற வர மன சோர்வுங்கிறதே இல்லாதபடிக்கு அவர்கள் வேலையை விறுவிறுப்பாக செய்யக்கூடியவர்கள். அப்புறம் தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறத ரொம்ப கம்மியாக தான் செய்வாங்க. ஒரு செலவு செய்யணும்னா 1க்கு 10 தர யோசித்துட்டு தான் அந்த செலவை செய்வார்கள். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் காலம் இந்த காலத்தாரம், அதாவது இந்த தசாபுத்தி காலத்தில் ஆரம்பத்தில் வேணால் அதிகமாக செலவு செய்திருக்கலாம் மகர ராசிக்காரங்க. நாட்கள் ஓட ஓட பார்த்தீங்கன்னா அவர்கள் செலவு செய்வதே ரொம்ப சிக்கனமாகவும் கச்சிதமாகவும் செலவு செய்யும்படியாக மாற்றிக்கொள்வார்கள் அவருங்க மகர ராசிக்காரங்க. அப்படியாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்படி இந்த குணாதிசயம் கொடுப்பவர் யாருன்னா குரு பகவான் தான். இதுவரை மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் பாவத்திலே இருந்தார். 4ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமற்ற பல விஷயங்களை செய்திருப்பாருங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, உறவினர்களிடம் சில பகைகளை உருவாக்கி இருப்பார். உங்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவர், உங்களுடைய தாயார், உங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு யார்கிட்டையாவது உங்களுக்கு தேவையற்ற சண்டைகள், சச்சரவுகள், உங்களை பார்த்தா 4 பேர் திருப்பிட்டு போகிற மாதிரி உருவாக்கி விட்டுருவார் குரு பகவான் இப்போ நாளில் இருந்த சமயம் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, தானாக கிடைக்க வேண்டியதை கூட ரொம்ப தட்டி தட்டி வர வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி வைத்து விடுவார். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வரம் வைக்க வேண்டியபடியான சூழ்நிலைகளை உருவாக்கியிருப்பார் நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான். ஆனால் இப்போது குரு பகவான் 5ஆம் பாவத்திற்கு வருகின்றார். இந்த 5ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை நேரடியாகவே தருகிறாருங்க. என்னென்ன அப்படிங்கிறத நிறைய பார்ப்போம் வரிசையாக. முதல்ல
காரியத்திலே வெற்றியை உருவாக்கி தருவார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் நீண்ட நாட்களாக செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது, அப்படியே தொய்வாக இருக்குன்னா அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். ஒரு ஆர்டர் கிடைக்குது, ஆனால் அந்த ஆர்டர் கைவிட்டு போகுது, ஆர்டர் கிடைத்து கைவிட்டு போகுது, அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்குது, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கே பிரதிபலனை உருவாக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகும். அப்புறம் வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் குழந்தை பிறப்பது, அல்லது ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்குது அல்லது ஒரு பெண் குழந்தை இருக்குது, அடுத்து ஒரு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை வேணும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அப்படியான அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும்படியான வம்ச அபிவிருத்திகள் அமையும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் நல்ல இடம் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெண் குழந்தைகள் வயதிற்கு வருவதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை பிறப்பதாக இருக்கலாம். அப்படின்னு உங்களுடைய வம்ச அபிவிருத்திகள் அடைவதற்கு சாதகமான சமயம் இந்த குரு பகவானினுடைய 5ஆம் பாவ சஞ்சார காலம். அதாவது பெரு பெயர்ச்சினால் 2024 இதெல்லாம் நடக்குதுங்க உங்களுக்கு. அப்புறம் குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால், உங்களுக்கு நீங்கள் படக்கூடிய கஷ்டம், இந்த இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான சூழ்நிலைகள் மாற்றமாகின்றது. நீங்கள் பண்ணக்கூடிய தியாகங்களை மற்றவர்கள் அங்கீகாரம் பண்ணும்படியாகவும், குறிப்பாக உங்களுடைய வீட்டினர், உங்களுடைய உறவினர், உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவங்க உங்களை புரிந்து கொள்ளும்படியான சூழ்நிலைகள் உருவாகின்றது இந்த குரு பயிற்சியினாலே. தனலாபங்கள் அதிகரிக்கவிருக்கின்றது இந்த சமயத்தில். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குரு பகவான் இப்போ 5க்கு வர மகர ராசிக்கு, இதை வச்சு ஒரு பலன் சொல்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பாக நம்ம எப்படியான அந்த பலன்களை உத்தேசிக்க வேண்டும் அப்படின்னா, எதற்கு உடையவர் எத்தனாவது பாவத்திற்கு வருகிறார் அப்படிங்கிறத வைத்து நாம் பலன் பார்த்து எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறதை அனுசரித்து அந்த இறைவனை வழிபாடு செய்தால் நன்மைகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 3ஆம் பாவத்திற்கு அதிபதி இல்லைங்களா. 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது 5ஆம் பாவத்திற்கு வருகின்றதுனால சகோதரி மூலமாக கூட்டு தொழில் செய்வது, அல்லது சகோதரியிடம் மனஸ்தாபம் இருந்தால் அவைகளெல்லாம் களையப்பெற்று சுமூகமான உறவுகள் அமைவது, அதே மாதிரி பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களிடம் நல்ல மதிப்பை பெறுவது, அதே மாதிரி உற்சாகத்துடன் பல வகையான செயல்களில் ஈடுபடுவது அப்படின்னு பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார் இந்த 3ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் போகிறதுனால. அதே மாதிரி 12ஆம் பாவாதிபதியாக இருந்து குரு பகவான் 5ஆம் பாவத்தில் சொல்லுவதனாலே பல நன்மைகள் வழங்குகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் தேவையற்ற செலவுகள் குறையும். அதே மாதிரி உங்களை கார்னர் பண்ணி உங்களை நேரடியாக உங்களையே முக்கியத்துவப்படுத்தி உங்களுக்கு தொல்லைப்படுத்துகிறவங்க, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாத, செரிமானம் படுத்தி கொள்ள முடியாத சிலர்களால் உங்களுக்கு பல நாட்களாக தொல்லை வந்து கொண்டிருக்கிறது. அந்த தொல்லை இப்போ 12ஆம் அதிபதியாக குரு பகவான் 5ஆம் பாவத்திலே போவதினாலே அவைகள் அந்த எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும், அல்லது வேறு வகையான பிரச்சனைகள் உங்களுடைய எதிரிகளுக்கு வருவதனால் உங்களை விட்டு அவர்கள் விலகும்படியான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த சமயத்தில். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் குறையும். ஏற்கனவே செலவில் கொஞ்சம் கரெக்டாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் கடந்த சில வருடங்களாக தேவையற்ற உபரி செலவுகள் மறுபடியும் தேவையற்றபடியான செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த செலவுகள் வரக்கூடிய காலத்தில் கட்டுக்குள் கொண்டு வர உள்ளீர்கள் மகர ராசிக்காரங்க. அப்படியான பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. அதே மாதிரி குரு பகவான் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் நேர்பார்வை கொண்டவர். அந்த குரு பகவான் 8ல் இருக்கார், 4ல் இருக்கார், 12ல் இருக்கார், 10ல் இருக்கார், இதனால் சங்கடம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும்
குரு பகவான் பார்வையினாலே நன்மையை மட்டும்தான் செய்வார். அவருடைய குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்கும். ஏன்னா அவருடைய பார்வை நன்மையை மட்டும்தான் செய்யும். அப்படியாக அந்த குரு பகவானினுடைய பார்வையினாலே மகர ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றது. அது என்னங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். முதல்ல அவருடைய நேர் பார்வை, எந்த கிரகமும் 180 டிகிரி நேர்கோடு இல்லைங்களா, அப்படியான நேர் பார்வை கொண்டது. அந்த வகையில் குரு பகவான் நேர் பார்வையாக மகர ராசியினுடைய 11ஆம் பாவமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கின்றார். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பதவி உயர்வு கிடைக்கும், காரிய வெற்றிகள் ஏற்படும். நம்ம செய்யக்கூடிய தொழில் அல்லது உத்தியோகம், மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு வேலையை செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில், சொந்த தொழில் செய்பவர்களாக இருக்கலாம், கூட்டு தொழில் செய்பவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பணியின் மூலமாக ஒரு சம்பளம் இன்றைய தினம் 10 ரூபாய் வந்தால் நாளைய தினம் 20 ரூபாய் வர வேண்டும், 25 ரூபாய், 30 ரூபாய் அப்படி என்று வந்து கொண்டிருந்தால் அது ஒரு வளர்ச்சியான பாதை அல்லவா? அப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தடை உள்ளது. அதைகள் எல்லாம் இப்போது தடைகள் நிவர்த்தி அடைந்து பதவி உயர்வு இந்த சமயத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு குருவினுடைய பார்வையினால் கிடைக்கின்றது. அதே மாதிரி வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான யோக பலன்கள் உருவாகுகின்றது. 11ஆம் பாவம் அபிலாசைகளை பூர்த்தி அடையக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்தை 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றபடியினாலே திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குகின்றார். மேலும் குரு பகவான் விசேஷ பார்வை கொண்டவர். 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். இது விசேஷ பார்வை. ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 120 டிகிரி இப்படி வரும். அப்படியான இந்த விசேஷ பார்வையினாலே மகர ராசிக்கு என்னென்ன நன்மைகள்? 5ஆம் பாவத்தை பார்க்கின்றார். 5ஆம் பார்வையாக மகர ராசியினுடைய 9வது பாவம் பார்வைப்படுகிறது. இதனால் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, மேலதிகாரியிடம் ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு உருவாகும். புனித யாத்திரைகள் செல்லுவதற்கும் அல்லது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இன்ப சுற்றுலாக்கள், உல்லாசமான சுற்றுலாக்கள், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருகின்றார். அதே மாதிரி வெகு நாட்களாக இந்த இறைவனை நாம் சென்று தரிசனம் செய்ய வேணும், இந்த கோவிலுக்கு போகணும், இந்த இடம் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும், ஸ்தல யாத்திரை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு. அப்படியான ஆசைகள் அத்துணையும் இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்திலே உங்களுக்கு நிச்சயமாக 2024 நடைபெறவிருக்கின்றது மகர ராசிக்காரங்களுக்கு. அப்புறம் இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக எங்கே பார்க்கின்றார் என்றால் மகர ராசி, உங்கள் ராசியவே, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தையே பார்க்கின்றார். இந்த ஜென்மஸ்தானம் பார்வை பெறுவதனாலே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் கூடுதலாக கிடைக்கிறது. என்னங்கிறத பார்ப்போம். முதல் விஷயம், வெகு நாட்களாக உங்களுடைய வீண் உழைப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட நிவர்த்தியடைந்து அந்த உழைப்பின் மூலமாக உங்களுக்கு லாபம் உயரும். உடல் உபாதைகள் நிவர்த்தியடைந்து நல்ல முன்னேற்றமான ஆரோக்கியம் பெறுவீர்கள். கால தாமதம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வருமான குறைவு என்பது நிவர்த்தியடைந்து வருமான உயர்வு ஏற்படும். இப்படியான குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு நட்சத்திரப்படி மகர ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பல நன்மைகளை வழங்கும்படியாகவும், எடுத்த காரியம் எந்த காரியத்திலும் வெற்றியை எளிதில் பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வம்ச அபிவிருத்தியையும் தனலாப உயர்வுகளையும் ஏற்படுத்தி தருகிறது. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் வருவார்கள்.
அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது புகழ் மேலோங்கும்படியான அமைப்புகளை உருவாக்கி தருகிறது. இப்படியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மகர ராசிக்காரங்களுக்கு பலன்களை குரு பெயர்ச்சி வழங்குகிறது. குறிப்பாக மகர ராசிக்காரங்க குரு பகவானை நன்கு உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றேறக்குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக குரு பகவானை வழிபாடு செய்தார்களே ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சமயத்தில், குறிப்பாக 5லே குரு பகவான் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, யோகிகள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடு அப்படின்னு இந்த வழிபாடுகளை செய்ய வேணும். ஷீரடி சாய்பாபா, அந்த பாபா மேலே நம்பிக்கை இல்லைங்க அப்படி இல்லைன்னா ஒரு மகான்கள் அல்லது மகா பெரியவா, அது மாதிரி எந்த இறைவனுடைய வழித்தோன்றல்களை உங்களுக்கு மிகுந்த பிடிக்குமோ, ஆஞ்சநேயர் பிடித்தால் ஆஞ்சநேயர், உங்களுக்கு மகான் யோகிகள், சித்தர்கள், 18 சித்தர்கள், யார் நால்வர்கள், அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுடைய மகான்களே உங்களுக்கு யார் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த குரு வழிபாடு செய்தீர்களே ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே பல நன்மைகள் கிடைக்கும். மேலும் இந்த சமயத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் மகர ராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபாம் புத்திபூதம் துர்லோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் உத்திராஷாடா நக்ஷத்ரே மகர ராசு ஜாத்தம், ஸ்ரவண நக்ஷத்ரே மகர ராசு ஜாத்தம், ஸ்ரவிஷ்டா நக்ஷத்ரே மகர ராசு ஜாத்தம். குரு பகவான் அனுகிரகேன சர்வாபீஷ்ட சித்திரஸ்து, சகல காரிய ஆனுகூல்ய பிராப்திரஸ்து, வம்ச அபிவிருத்தியதா சித்திரஸ்து, சர்வத்திர விஜயீ பவ சித்திரஸ்து.
இந்த குரு பெயர்ச்சி 2024 மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வினாலே மகர ராசிக்காரங்களுக்கு அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும், எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க வேண்டும், வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட வேண்டும், தனலாப உயர்வுகள் ஏற்பட வேண்டும், புகழ் மேலோங்க வேண்டும் என்னும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றோம். சிவாய நமக.